பராசக்தி திரைப்படம் தமிழ் மொழி மட்டுமின்றி அனைத்து மொழிக்குமானது என ரசிகர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மொழி திணிப்பு கூடாது என்பதை வலியுறுத்துவதே பராசக்தி திரைப்படம் என ரசிகர்கள் வரவேற்றுள்ளனர். படம் நல்லா இருக்குன்னா ஆனால் சென்சார் போர்டில் நிறையா விஷயத்தை கட் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய இது பண்ணனால அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து பேசின எல்லா இதுவுமே நிறையா இது மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மியூட் பண்ணதெல்லாம் ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஏன்னா சென்சார் போர்ட்லேருந்து இவ்வளோ இவங்க ஃபில்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழில் நடந்த வரலாற்று சரி இது, அதில் நிறைய விஷயத்த அவங்க வரவே கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே பிளான் பண்ணி நிறைய இதை முக்கியமாக கட் பண்ணிட்டாங்க. சென்சார் போர்டு இன்னும் கொஞ்சம் லிபரலாக இருந்திருக்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குண்ணா. மற்றபடி எல்லாரும் ஆக்டிங் எல்லாமே சூப்பர். அதே மாதிரி ஜெயம் ரவியோட ஆக்டிங் வில்லனிசம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. பற்றி உறக்க சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்துக்கு தலைமுறையெல்லாம் கடந்து வரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். படம் சூப்பர்ண்ணே. தீ பரவட்டுண்ணே, தமிழ் பரவட்டுண்ணே. படம் சூப்பராக இருக்குது. எஸ்கே மாஸ் பண்ணிட்டாருண்ணே. இந்த பொங்கல் பராசக்தி பொங்கல் கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கணும். பராசக்தி உண்மையிலே வேற லெவல் படம். மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கிறோம். எஸ்கே தம்பிகள் சூப்பர் படம்னா இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியாக பாருங்கள். நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். 1960 கண்முறை காட்டின படம். கண்டிப்பாக இது எஸ்கேனுக்கு செம்ம ட்ரிபியூட்டாக இருக்கும். செம்ம படம். ஃபேமிலியாக பாருங்கள் எல்லாருமே. ப்ரோ எல்லாருமே செம்மையாக இருக்குது ப்ரோ. இது கதை மறைக்கப்பட்ட உண்மையை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். படம் பார்த்தா தான் புரியும். பார்க்காம சொல்ல விட கண்டிப்பாக படம் பார்த்துருப்பாங்க. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இன்றைக்கியான தமிழை பற்றி நல்லா எடுத்திருக்காங்க. இந்திய வேணான்னு சொல்கிறதுல சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். புரியல. ஆமாம், நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் தேவையானதை இவங்க ஏன் டெலீட் பண்ணாங்க தான் தெரியல. அதையும் கொடுத்தோன்னா இன்னும் மூவி நல்லாயிருக்கும். நல்ல மூவி, ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. தீ பரவட்டுன்னு அவர் சொன்னார். அதே மாதிரி தீ பரவிட்டு இருக்கும். இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. தமிழில் எப்படி அந்த காலத்தை எப்படி தமிழுக்காக போகிறோம்னாங்கிற இந்தி இப்போ எதிர்ப்பதுக்கு இந்த படம் ஒரு இதாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாம் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. தமிழை பற்றி இம்பார்ட்டன்ஸாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு நான் கேட்குறதுக்கு. சென்னையில் பராசக்தி திரைப்படம் பார்த்த ரசிகர்கள் படம் சிறப்பாக இருப்பதாக கூறியுள்ளனர். அவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சார் செம்ம சூப்பராக இருக்குது சார். தமிழுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப இன்னொரு நெக்ஸ்ட் டைம் கூட பார்க்கலாம் இந்த படத்தை. சிவகார்த்திகேயன் அந்த எல்லா மொழியும் சேர்ந்து நம்ம தமிழுக்காக எல்லாம் போராடி இது பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது படம். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். படம் சூப்பராக இருக்குது. தமிழை பற்றி தமிழ் செம்மையாக எடுத்திருக்காங்க. சுதா கோங்கரா வேற லெவல், சிவகார்த்திகேயன் வேற லெவல். நல்லா இருக்குது. தமிழை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். தமிழை காப்பாற்றுறதுக்காக ஒரு நல்ல மூவி எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி நடந்ததுன்றதே தெரியாது. ஆனால் இந்த படத்தை பார்த்து இந்த ஹிஸ்ட்ரியை நல்லா தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான மூவி. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. தமிழ் மொழியை நல்லா இது பண்ணியிருக்காங்க. மொழி அதை முன்னிறுத்தி எடுத்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். வெரி குட் சார். மூவி சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு யங்ஸ்டர்ஸும் பார்க்க வேண்டிய படம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப அவசியம். இந்த மூவினால என்ன தெரிய வருது அப்படின்னா, தமிழ் மட்டும் கிடையாது, நான் தமிழ் மீடியம் மட்டும் கிடையாது, இப்போ நான் தமிழ் மீடியம் படித்தாலும் எனக்கு இத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா எனக்கு பெனிஃபிட் அப்படின்றது ஒரு உதாரணமாக காட்டுறாங்க. இட் இஸ் ரியலி குட் ஆக்சுவலி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.